கந்தசஷ்டி விரதத்தின் பலன்களை பார்க்கலாம். கந்தசஷ்டி விரதம் தமிழ் மாதமான ஐப்பசியில் கொண்டாடப்படுகிறது. இது அமாவாசைக்கு 6வது நாளில் தொடங்குகிறது. இந்த விழா தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களிடையேயும் இலங்கை, மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் உள்ள தமிழ் சமூகங்களிடையேயும் மிகவும் பிரபலமாக உள்ளது. அங்கு மகா கந்தசஷ்டி மிகுந்த உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது. பக்தர்கள் ஐப்பசி சஷ்டிக்கு 5 நாட்களுக்கு முன்பு விரதத்தை தொடங்கி 6வது நாளில் அதை முடிக்கிறார்கள். இது மகா கந்தசஷ்டி என்று அழைக்கப்படுகிறது. சூரசம்ஹாரம் என்பது கந்தன் என்றும் அழைக்கப்படும் முருகனின் புராணத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு நாடக நிகழ்ச்சி. போரின் உச்சகட்டம் முருகன் தனது தெய்வீக ஈட்டியான வேலை பயன்படுத்தி சூரபத்மன் மற்றும் அவரது கூட்டாளிகளான அனமுகன், பானுமுகன் மற்றும் சிம்மமுகன் ஆகிய அரக்கர்களை கொல்வதை சித்தரிக்கிறது. விரதம் அல்லது விரத காலம் 6 நாட்கள் நீடிக்கும். இதில் பக்தர்கள் பல்வேறு வகையான வழிபாடுகள், பிரார்த்தனைகள் மற்றும் விரதங்களில் பங்கேற்கிறார்கள். கந்தசஷ்டி விழாவின் கடைசி நாளில் நடத்தப்படும் சூரசம்ஹாரம் சிறப்பு சடங்குகள் மற்றும் பூஜைகளுக்கு முன்னதாகவே நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் பல பக்தர்கள் இந்த 6 நாள் விரதத்தை கடைபிடித்து சூரசம்ஹாரத்திற்கு பிறகு அதை முடிக்கிறார்கள். சூரசம்ஹாரத்திற்கு அடுத்த நாள் திருக்கல்யாணம் என்று அழைக்கப்படுகிறது. இது முருகனுக்கும் தேவசேனாவுக்கும் புனிதமான திருமண விழாவை நினைவு கூறும். சஷ்டி என்பது தெய்வீக முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க காலமாகும். கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிப்பது அவரது ஆசிர்வாதங்களை ஈர்க்கும் என்றும் உண்மையான விருப்பங்களையும் கனவுகளையும் நிறைவேற்ற உதவும் என்றும் நம்பப்படுகிறது. முருகனின் வழிபாட்டில் 6ஆம் எண் மிகவும் முக்கியமானது. அவர் 6 முகங்களுடன் சித்தரிக்கப்படுகிறார். அவரது 6 புனித வாசஸ்தலங்கள் மிகவும் மதிக்கப்படுகின்றன. மேலும் அவரது மந்திரமான ச ர வ ந ப வ 6 எழுத்துக்களை கொண்டுள்ளது. கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிப்பதும் இந்த நாளில் முருகனை வழிபடுவதும் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. ஏனெனில் அவை அவரது தெய்வீக அருளையும் ஆசிர்வாதங்களையும் வேண்டிக் கொள்கின்றன. கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிக்கும் பக்தர்கள் 6 நாட்களுக்கு அனைத்து உணவுகளையும் தவிர்ப்பது அல்லது அசைவ உணவுகளை தவிர்ப்பது போன்ற கடுமையான விரத முறையை பின்பற்றலாம். சஷ்டிக்கு முதல் நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு விரதத்தை தொடங்குங்கள். விளக்கேற்றி கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள். விரதம் முழுவதும் நாள் முழுவதும் முழுமையாக விரதம் இருக்கவும் அல்லது மதியம் வரை பழங்களை மட்டுமே சாப்பிடவும், முருகனுக்கு ஒரு சிறப்பு உணவை தயாரித்து படைத்து பூஜை செய்யவும். அடுத்த 5 நாட்களுக்கு காலை மற்றும் மாலை பூஜைகள் மற்றும் விரத வழக்கத்தை பின்பற்றுங்கள். சூரசம்ஹாரம் முடியும் வரை அனைத்து உணவுகளையும் தவிர்த்து அல்லது பழங்களை மட்டும் சாப்பிட்டு முழு நாள் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். இறுதி நாளில் சிறப்பு பூஜை செய்து முருகனுக்கு நிவேதனம் செய்ய உணவுகள் தயாரித்து பக்தியுடனும் பயபக்தியுடனும் உங்கள் விரதத்தை முடிக்கவும். முருகப்பெருமானை முழு மனதுடன் பக்தியுடன் வழிபட்டு அவரது எல்லையற்ற அன்பையும் ஆசிர்வாதங்களையும் அனுபவியுங்கள். இதுபோல மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள பக்தியல்